வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினம் 5 கணக்குகள் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி 5 மேக்ஸம்ஸ் போட்டு வரும். ஓகேங்களா, இன்றைக்கி 20வது நாள். ஓகேங்களா, இன்றைக்கூட 100 சம்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 100வது சம்ஸை இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இன்றைக்கான 5 சம்ஸ்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். வென் 2 dice are rolled. வாய்ஸ் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, இன்னமும் சரியாகலை. வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வென் 2 dice are rolled, what is the probability that the sum of the faces added up is less than 9? இரு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் 9ஐ விட சிறியதாக இருக்க நிகழ்தகவு என்ன? ஃபஸ்ட்டு, ஒரு பகடையை உருட்டினா நமக்கு எத்தனை விதமான நிகழ்தகவு கிடைக்கும்? 6 விதமான நிகழ்தகவு கிடைக்கும். 2 பகடையை உருட்டினா 36 விதமான நிகழ்தகவு கிடைக்கும். கேள்வியில் கொஸ்டினில் 2 பகடைகள் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு 36 விதமான ஆன்சர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதுவே 3 பகடைகள்னு கொடுத்துட்டா 216. இது 6/1, இது 6/2, இது 6/3. ஓகேங்களா, நமக்கு இரு பகடைகள் சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு 36 வகையான நிகழ்தகவுகள் கிடைக்கலாம். ஓகேங்களா, இப்போது கொஸ்டினில் சொன்ன மாதிரி 2 பகடைகளை உருட்டும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் 9ஐ விட கம்மியாக இருக்கணுமா? ஃபஸ்ட்டு 2 பகடைகளை உருட்டினா நமக்கு என்னென்ன வேல்யூ கிடைக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1,1 இப்படியே 1,6 வரலும் போகுங்களா, அப்படியே 2,1 இது 2,6 வரலும் போகும். அப்படியே 3,1 3,6. ஓகேங்களா, 4,1 4,6. அடுத்ததாக 5,1 5,6. ஓகேங்களா, அடுத்ததாக 6,1 6,6. ஓகேங்களா, ஆக மொத்தத்தில் 36 விதமான நிகழ்தகவுகள் நமக்கு கிடைக்கும். இதில் இந்த 2த்தையும் கூட்டினா 9ஐ விட கம்மியாக வர எத்தனை நிகழ்தகவுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 கூட்டினா 2 வரும். ஓகேங்களா, 9ஐ விட கம்மியாக தான் இருக்குது. இதை நம்ம 1,2 1,3ன்னு எழுதிட்டே போனாலும் 1,6 கூட்டினாலும் 7 தான் வரும். ஓகேங்களா, அப்போது இந்த ரோல் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ரோலை பாருங்கள், 2,6 கூட்டினாலும் என்ன வரும்? 8 தான் வரும். 9ஐ விட கம்மியாக தானே இருக்குது. அதனால் இதுலேயும் ஃபுல்லாக வரும். ஓகேங்களா, 2,1 2,2ன்னு மொத்தமாக 6 இதுவும் வரும். ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள், 3,1ல் 3,5 தான் என்ன வரும்? கூட்டினா 8 வரும். 3,6 நம்ம கூட்டினா 9 வந்துடும். ஓகேங்களா, 9ஐ விட கம்மியாக கேட்டிருக்காங்க. அப்போ இதிலேருந்து 5 நிகழ்தகவுகளை எடுக்க போகிறோம். இதில் 6, ஃபஸ்ட்டில் 6, செகண்டில் 6, 3ஆவதில் 5. ஓகேங்களா, 4ஆவதில் பாருங்கள், 4,4ல் 8 வந்துடும். 4,5ல் பார்த்தோன்னா 9 வந்துடும். நம்ம 9க்குள்ளே இருக்கிற நிகழ்தகவுகளை மட்டும்தான் எடுக்கணும். அப்போ 4,1 4,2 4,3 4,4. அப்போது இதில் ஒரு 4 நிகழ்தகவை நமக்கு 9ஐ விட கம்மியாக இருக்குது. 5ல் எடுத்தோன்னா 5,3. ஓகேங்களா, ஏன்னா 5,4 5ஐயும் 4ஐயும் கூட்டினா 9 ஆகிடுது. கேள்வியில் 9 விட கம்மியாக கேட்டிருக்காங்க. அப்போ இதில் ஒரு 3 நிகழ்தகவு. ஓகேங்களா, 6ல் பார்த்தோன்னா 6,2 6,3 6ஐயும் 3ஐயும் கூட்டினாலே 9 வந்துடும். அப்போ இதில் ஒரு 2 நிகழ்தகவு. மொத்தமாக இப்போ எத்தனை நிகழ்தகவு வருதுன்னு பாருங்கள். 6ல் 2 2, இது ஒரு 3 5ல். ஓகேங்களா, 5 இது ஒரு 4 9 9 5 14 14 6 20 20 ஒரு 6 26. மொத்தமாக 9ஐ விட 2 பகடைகளை உருட்டும் போது எத்தனை விதமான நிகழ்தகவு கிடைக்குது? 26. ஓகேங்களா, மொத்த நிகழ்தகவு என்ன? 2 பகடைகளை உருட்டினா 36 விதமான ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கலாம். அந்த 36 கீழே போட்டிருக்கோம். 9 விட கீழே. ஓகேங்களா, 9 விட குறைவாக எத்தனை நிகழ்தகவுகள் இருக்குது? 2 பகடைகளை உருட்டுறோம். அப்படி கிடைக்கும்போது 2 எண்களை கூடுதல் 9ஐ விட எத்தனை எண்கள் கூடுதல் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா 26 எண்கள். ஓகேங்களா, 26 1,1 1,2 இதில் 1,6 வரலும் வரும். இதில் 2,6 வரலும் வரும். இதில் 3,5 வரலும் வரும். இதில் 4,4 வரலும் வரும். ஓகேங்களா, இப்படி 5,3 6,2 இது மொத்தத்தையும் கூட்டினா 26 வருதுங்களா. இப்போ இது அடிங்க 2வது வாய்ப்பாடில் 13 2 26 18 2 36. அப்போ ஆன்சர் 13/18. ஓகேங்களா, ஜஸ்ட்டு நமக்கு இதை எழுத தெரியணும். எழுதிட்டு இதை ஜஸ்ட்டு கூட்டி நம்ம போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டமான சம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். அடுத்த கேள்வி, 60 workers can spin a bale of cotton in 7 days. In how many days will 42 workers spin it? 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, சிம்பிள். 60
வேலையாட்கள் எத்தனை நாளில் 7 நாளில் நூல் உருண்டை நூற்கிறாங்கன்னா 42 வேலையாட்கள் எத்தனை நாளில் நூற்பாங்க? ஓகேங்களா, இதை அடிச்சோன்னா 1 7 7 6 7 42 1 6 6 10 6 60. அப்போ எக்ஸோட வேல்யூ 10. எத்தனை நாள்? 10 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேங்களா, எளிமையான ஒரு கணக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் ரொம்ப எளிமை தான். 3√75 5√48 மைனஸ் √243. இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்கள், √3க்கு √3 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 75 நான் என்ன பண்ண போகிறேன்? 25 × 3ன்னு எழுதிக்க போகிறேன். 25 3 75. ஓகேங்களா, அடுத்ததாக 5 × √48. இந்த 48 நான் எப்படி எழுத போகிறேன்? 16 × 3ன்னு எழுதிக்க போகிறேன். இந்த 243 எப்படி எழுத போகிறேன்? 81 × 3ன்னு எழுத போகிறேன். ஏன் இப்போ நான் இதெல்லாம் இப்படி எழுதுனேன்? உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்கள், 25 எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர்னு எழுதலாங்களா? அப்போது 5 ஸ்கொயர் மேலே ரூட் இருக்குது. அப்போது ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு இங்கே வெறும் 5 வந்துடும் அடுத்த ஸ்டெப்பில். புரியுதுங்களா? இப்போ இந்த 25க்கு பதில் 5 ஸ்கொயர் நான் எழுதணும்னா 25 பதில் 5 ஸ்கொயர்னு எழுதுகிறேன் இன்ட்டு √3 ப்ளஸ் 5 × 16 எப்படி எழுத போகிறேன்? 4 ஸ்கொயர் × 3 மைனஸ் 81 9 ஸ்கொயர் × 3 இப்படி எழுதிட்டோன்னா இப்போ பாருங்கள், இந்த ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ரூட்டு இந்த 3க்கு மட்டும்தான் வரும். இப்போ பாருங்கள், 3 இந்த ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு, 5 வெளியில் வந்துடுச்சு. இப்போ ரூட் வந்து இந்த 3க்கு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இந்த 4க்கு இந்த ரூட்டு 4 ஸ்கொயர் இருக்குங்களா, இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சு, வெறும் 4 ஆகிடுச்சு. இந்த ரூட் இப்போது இந்த 3க்கு மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ரூட்டுக்கும் இந்த 9 ஸ்கொயருக்கு மேலே இருக்கிற ஸ்கொயரும் கேன்சல் ஆகி வெறும் 9 ஆகிடுச்சு. இங்கே வெறும் √3 தான் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், 5 3 எவ்வளோ? 15. √3க்கு √3 5 4 20 20 √3 மைனஸ் 9 √3. இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் √3 காமனாக இருக்குங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த √3யை காமனாக வெளியெடுக்க போகிறோம். வெளியெடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும்? இதில் 15, இதில் 20, இதில் 9. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், 15 20 எவ்வளோ? 35. √3 × 35 மைனஸ் 9. 35ல் 9 போனால் எவ்வளோ? 26 வருங்களா? அப்போ ஆன்சர் 26 √3. இல்லை ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள், 26 √3. ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், நீங்கள் எப்படி இதை 16 × 3ன்னு எடுக்கிறீங்க, 81 × 3ன்னு ஏன் எடுக்கிறீங்கன்னு வரலாம். இதை எப்படி நான் எப்படி போட்டேன்னா, நான் ஜென்ரலாக அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டேன். உங்களுக்கு அப்படி தெரியலனா என்ன பண்ணணும்னா, 243 இருக்குங்களா, இதை வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்து பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், 9வது வாய்ப்பாடில் போட்டு பார்க்குறேன் நான் 243. அப்படி இல்லைன்னா நீங்கள் 3வது வாய்ப்பாடில் கூட போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, 243 போடுறேன். 2 9 18. ஓகேங்களா, 2 9 18. பேலன்ஸ் என்ன வரும்? 6 வருங்களா, 63. அப்போது 9 7 63 27 வந்துடுச்சுங்களா? திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன்? இதை திரும்ப 9வது டேபிள்லேயே போடலாம். 9வது டேபிள்லேயே போட்டோன்னா என்ன வரும்? 3. ஓகேங்களா, அப்போது திரும்ப 3வது டேபிளில் போட்டோன்னா 1. அப்போது 9 × 9 × 3 9 9 81. ஓகேங்களா, அதை தான் நான் எப்படி எழுதியிருக்கேன்? 2 டைமாக இருக்குது, அதை ஸ்கொயராக எழுதிக்கிட்டேன். 9 ஸ்கொயர் × 3க்கு இந்த 3. அதே மாதிரி இந்த 16 × 3 48 நீங்கள் இதே மாதிரி போட்டிங்கன்னா, இப்போது 48க்கு நான் போடுறேன் பாருங்கள். 4வது வாய்ப்பாடில் போடலாங்களா? நீங்கள் 2வது வாய்ப்பாடில் கூட போடலாம். ஓகேங்களா, 48ல் போட்டோன்னா என்ன வரும்? 1 4 4 2 4 8. ரொம்ப 4வது வாய்ப்பாடில் போட்டோன்னா 3 4 12. 2 நாள் வந்திருக்கு, அதனால் 4 ஸ்கொயர் × 3. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் போட்டு உங்களுக்கு தெரியலனா, தெரிஞ்சால் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போடலாம். அப்படி தெரியலனா இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்தும் போடலாம். ஓகேங்களா, அடுத்த செம்ம பார்ப்போம். த புக்ஸ் இல்லரஸ் 175 English books, 245 science books and 385 mathematics books. You want to sell the books in a box subject wise in equal number. What will be the greatest number of the boxes required? நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில், கவனிக்கணும், பாடவாரியாக சம எண்ணிக்கையில், இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம், 3 பாடநூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார் எனில் அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? அப்போது 3 லாங்குவேஜஸ் புக் இருக்குது. ஓகேங்களா, 3 சப்ஜெக்ட்ஸ் புக் இருக்குது. இங்கிலீஷ் இருக்குது,
சயின்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் 175, 245, 385ன்னு இவ்வளோ கவுண்டிங்ஸில் புக்ஸ் இருக்குது. இதை சம அளவில் அடுக்கிறதுக்கான எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஓகேங்களா? எண்ணிக்கையில் 3 பாடநூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். ஓகேங்களா? சம அளவில் வைக்கணும். சம அளவில் வைக்கணும்னாலே நம்ம என்ன பண்ணோம்னா HCF கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயத்துக்கு சமமாக ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போகிறாங்க, சமமாக ஒரு விஷயத்தை பகிர்ந்து வைக்கணும்னாலே HCFக்கு போனோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கீவேர்ட் அதிகபட்சமாக எத்தனை வைக்கலாம் அப்படின்னு கேட்டாலும் நம்ம HCFக்கு போயிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சம்ம 175, 245, 385. இதுக்கு நம்ம LCM எடுத்தோன்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? பாருங்கள், 5வது வாய்ப்பாடு 3 5 15ங்களா, பேலன்ஸ் 2, 5 5 25. திரும்ப 4 5 20, பேலன்ஸ் 4 இருக்கும், 9 5 45, 7 5 35, பேலன்ஸ் 3, 7 5 35. திரும்ப 7வது வாய்ப்பாடில் போடலாம். 5 7 35, 7 7 49, 11 7 77. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு நம்ம போட முடியாது. ஏன்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அதிகபட்சமாக. ஓகேங்களா? அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஓகேங்களா? 3 பாடநூல்களும் சமமாகன்னு சொல்லிட்டாங்க. இதில் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் HCF பொறுத்த வரைக்கும் இந்த 3 நம்பரும் சமமாக ஒரு நம்பரால் வகுப்பட்டால், ஓகேங்களா, வகுப்பட்டால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இப்போ பாருங்கள், 35 49 77. இது 3மே 7வது வாய்ப்பாடில் வரும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போனோம். ஆனால் இங்கே பாருங்கள், 5 7 11. இது 3ம் 1வது வாய்ப்பாடு தவிர வேறு எந்த வாய்ப்பாட்லேயும் வராது. ஓகேங்களா? அதனால் இதுக்கு முன்னாடி ஸ்டெப்போடு நிறுத்திக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிறத பெருக்கி போட்டோன்னா அதுதான் ஆன்சர். அப்போது 5 × 7 35. அப்போ உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் தேவைப்பட்டிருக்கும்? 35 பெட்டிகள் தேவைப்பட்டிருக்கும். ஓகேங்களா? கொஷினை நல்லா கவனித்து இருக்கிற வேர்ட்ஸை நீங்கள் கவனிச்சிங்களாலே கேள்வியை எப்படி அணுகலான்ற ஐடியா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, LCM ஆஃப் 8x⁴ y², 48x² y⁴. LCM காண்க. ஈஸி தான். 8க்கும் 48க்கும் LCM எடுக்கணும். 8வது வாய்ப்பாடு 1 8 8, 6 8 48. திரும்ப 6வது வாய்ப்பாடு 1 1. LCM பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் தான் LCMமாக வரும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் படி போட்டாலும் இந்த சம்முக்கு ஆன்சர் போட்டுடலாம். அப்போ 48 ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஈஸியாக நம்ம ஆன்சரை போட்டுடலாம். எதுக்கும் நம்ம இருக்கிற கான்ஸ்டண்ட்டை போட்டு பார்ப்போம். இங்கே x⁴, இங்கே x⁴. LCM பொறுத்த வரைக்கும் பவரில் எது பெருசாக இருக்கோ அதுதான் வரும். அப்போது x⁴. இங்கே y², இங்கே y⁴. அப்போது பவரில் பெருசாக இருக்கிற y⁴ தான் வரும். அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை 48x⁴ y⁴. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான 5 சம்ஸ்களை பார்த்துட்டோம். உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, அதனால் ஜிஎஸ்க்கும் கொஞ்சம் போட முடியல. ஓகேங்களா? டெய்லி 5 GS கேள்விகளை போட முடியல. நாளைக்கு வேணால் ஒரு 10 கொஷினாக பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கும் பார்க்க முடியல, நேற்றுக்கும் பார்க்க முடியல. மேக்ஸே கூட என்னால் இப்போ சுத்தமாக முடியல, பேசவே முடியல. இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க மேக்ஸு, அதனால தான் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இந்த டைமில் உட்காந்து ஒரு 9:30 மணி, இப்போ டைம் என்னென்னா 9:48. ஓகேங்களா? இந்த வீடியோ எடுக்கும்போது நான் இதை இப்போது எடிட் பண்ணி போடுறதுக்கு ஒரு 10 மணிக்கு மேலே ஆகிடும். ஓகேங்களா? கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.